ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரோ ஆப்பில் டிஜிட்டல் கோல்டில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஜிட்டலாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் க்ரோ ஆப் ஓப்பன் பண்ண அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் ஹோம் பேஜில் இருப்பீங்களா, என்ன பண்ணுங்கன்னா மேலே சர்ச் இருக்கும். சர்ச்சில் போயிட்டு டேரெக்டாக கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். கோல்டு பீஸை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸ் வரும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து டேரெக்டாக கோல்டை தான் ஃபாலோ பண்ணும். கோல்டு எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இதுலேயே ரிட்டர்ன்ஸ் வந்துடும். 5 years ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 98.65. ஸோ 5 yearsல நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து டபுள் ஆகும். அந்த மாதிரி வேலை செய்யும். 1 year ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 33%. ஓகே, ஸோ அந்த மாதிரி கோல்டு பீஸ் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கீழே கொடுத்துருப்பாங்க 0.8%. ஓகேவா, ஸோ அது வந்து நீங்கள் இந்த ஃபண்டுக்கு பே பண்ணி ஆகணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை அண்ட் செல் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செல் பண்ணணும் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னா செல்லை கொடுக்க போகிறீங்க, இல்லை வாங்க போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக கீழே பை கொடுங்க. பை கொடுத்துட்டு டெலிவரி அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ராடே அப்படிங்கிறது இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது, அதை விட்டுருங்க. டெலிவரி எடுத்துகிட்டு குவான்டிட்டி அடிங்க. எவ்வளோ குவான்டிட்டி வாங்க போகிறீங்க? ஒரு குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 81 ரூபா. உங்களால் எவ்வளோ வாங்க முடியும்னு பாருங்கள். 100ன்னா 100 ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்கும். மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா லிமிட் வரும். ஸோ நீங்கள் ஒரு ப்ரைஸ் வச்சுருக்கீங்க 81 ரூபா 50 பைசா அப்படின்னு இருக்குதுன்னு வைங்களேன், அதை அடிச்சுக்கலாம். அந்த ப்ரைஸ் வந்தால் வாங்கும், இல்லாட்டி வாங்காது அந்த பர்டிகுலர் டேயில். அதுக்கு மேலே நீங்கள் மார்க்கெட்டில் விட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் இருக்கோ அதுக்கு அப்படியே வாங்கிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு அமௌண்ட் பார்த்திங்கன்னா 8141 வந்து ஷோ ஆகுது. ஏன்னா 100 குவான்டிட்டி. என்கிட்ட பணம் இல்லாதனால எனக்கு கீழே ஆட் மணி இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி க்ரோ ஆப்பில் பணம் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக கீழே பை தான் வந்திருக்கும். ஆட் மணிக்கு பதிலாக பை இருக்கும். பை கொடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா பை ஆயிரும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வேலை செய்யும். பணம் இல்லை அப்படின்னா ஆட் மணி வந்துருச்சு. ஆட் மணி கொடுத்து பணத்தை ஆட் பண்ணோம். பணம் வந்துருச்சு, கீழே ஆட் மணி கொடுத்து இந்த பணத்தை சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பை வரும். பை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா இதை எங்கே செக் பண்ணிக்கலான்னு பார்த்துடலாம். அப்படியே பேக் வாங்க. ஹோம் பேஜில் இருப்பீங்களா, அந்த ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே எக்ஸ்ப்ளோரில் இருந்திருப்பீங்க. ஹோல்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து ஷோ ஆகும். நீங்கள் கோல்டு பீஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஷோ ஆயிரும். இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கோல்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சர்ச்சிலேயே பார்த்தீங்கன்னா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இருக்கும். அதில் ETF வந்து செலக்ட் பண்ணுங்கள். ETF செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு நிறைய கம்பெனிஸோட கோல்டு ETF இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு க்ரோ கோல்டு ETF எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துருச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கீழே பை கொடுத்து அதே மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் எவ்வளோ வேணுமோ. ஸோ இதுவும் கோல்டு தான் ஃபாலோ பண்ணும். என்ன ரிட்டர்ன் கொடுக்குதோ அதே ரிட்டர்ன் இதுலேயும் வந்துடும். சரிங்களா, இதில் ரிட்டர்ன் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. 21% தான் காட்டுது, அதில் 33% காட்டுச்சுன்னு நினச்சிங்க இல்லையா. இந்த கோல்டு ETF பார்த்திங்கன்னா இவங்க புதுசாக விட்டுருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 25th October 2024. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் 10 மாதம் தான் ஆச்சு. அதனால் கொஞ்சம் ரிட்டர்ன் கம்மியாக காட்டுது. ஆனால் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதுக்கப்புறம் கோல்டு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அதே ரிட்டர்ன் இதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.